ஹாய், நான் உங்கள் ஒயில் பிரின்சஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அதை எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் இப்போ காலேஜில் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வரேன். எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நான் டீச்சர்ஸ் டே கொண்டாடிட்டே இருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த நான் கொண்டாடி வந்த காலத்தில் உள்ள ஆசிரியர்களெல்லாம் நான் திரும்ப பார்க்கணும். அதாவது ஒன்னாப்லேருந்து இப்போ வரைக்கும், இப்போ எம்ஏ செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வரைக்குமே எனக்கு அவங்கள திரும்பி பார்க்கணுன்ற ஒரு ஆசை இன்றைக்கி எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது, அவங்கெல்லாம் என் வாழ்க்கையில் ரொம்ப எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த இடத்துக்கு நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு அவங்களும் ஒரு முக்கிய பங்காக இருந்திருக்காங்க. என்னை சுற்றி ஒரு 50-60 டீச்சர்ஸ் கடந்து போயிருப்பாங்க. ஆனால் பர்டிகுலராக நமக்கு ஒரு சிலர் நமக்கு நிறைய, அதாவது நம்ம கூட இருந்து நம்மளை நல்வழிப்படுத்தியிருப்பாங்களே, நமக்கு தெரியும்ல. ஸோ அவங்க எல்லாரையுமே பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது எனக்கு கிரேஸ் டீச்சர்னு சொல்லிட்டு அவங்க தான் முத எனக்கு எழுத்து பழக்கி கொடுத்தாங்க. அப்புறம் அப்படியே வந்தோன்னா ஆறாப்பு ஏழாப்பு அந்த எட்டாப்பு அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான சார், அவரை நான் சொல்லியே ஆகணும். சுஜின் பிரபு சார், அவர் தான் எனக்கு புக்கு படிக்கிறது ஒரு ஆர்வத்தை தூண்டுதலாக இருக்கட்டும், இங்கிலீஷு இதான் அடிப்படை, இவ்வளோதான் அதில் உள்ள விஷயம், அதாவது புக்கு, அதாவது சிலபஸை தாண்டி நம்ம வெளியே நிறைய கற்றுக்கிடணும் அப்படிங்கிறத எனக்கு அப்போமே ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சுது. அவர் நடத்தின பாடங்கள்லாம் இன்னுமே அந்த நோட்டெல்லாம் கூட நான் இன்னும் பத்திரமா பாதுகாத்துட்ருக்கேன். ரெண்டாவது, சுந்தர் சார், அவர் என் ஸ்கூல் டீச்சர் தான், மேக்ஸ் சார். ஆனால் என்னை பொண்ணு மாதிரி பார்த்துப்பார். நல்ல எதுனாலுமே என்னோட பர்சனல் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை எதுனாலுமே நல்லா அறிவுரை சொல்லுவார். எங்கள் அப்பா கிட்ட போய் எனக்காண்டி பேசுவார். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு அவங்க அந்த ஸ்கூல் பீரியடில் எனக்கு நிறைய பேர் எனக்கு என்னை வழி நடத்தியிருக்காங்க. அப்புறம் காலேஜு வந்தோம் அப்படின்னா எம்எஸ்டபிள்யூவில் எனக்கு தங்கப்பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எப்படி சொல்ல, என்னோட எல்லாம் டாப் டு பாட்டம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இவள் என்ன பண்ணுதா, என்ன செய்தா, இவளுக்கு என்ன தேவை, ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போய் நான் மாட்டிக்கிட்டாலும் எனக்கு நல்ல கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, என்னை நல்லா வழி நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சேவியஸில் சொல்லவே வேண்டாம். இங்கே எனக்கு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்குமே நான் ஃபேவரட். எனக்கும் அதில் 1-2 பேர் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஜனார்த்தனன் சார், அந்தோனி சார், அப்புறம் ரவி சார், அப்புறம் எங்கள் ஹெச்ஓடி சார் இதயராஜா சார். ஸோ இவங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பர்சனலாகவும் ரொம்ப பிடிக்கும். ப்ரொஃபஷ்னலாகவும் நல்லா பாடம் நடத்துவாங்க. அது எல்லாமே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. எப்படி சொல்ல, எங்கள் மாமா சேவிஸ் காலேஜில் தான் படித்தாங்க, யூஜி படித்தாங்க. எனக்கு எங்கள் மாமாட்ட எப்படி கேட்பேன் அப்படின்னா, அதாவது எப்படி சொல்ல, இந்த ஒல்லியாக இருக்கவங்களாம் குண்டாக இருக்கவன்கிட்ட போயிட்டு நீ மட்டும் எந்த கடையில் அரிசி வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். எப்படி நீ மட்டும் இப்படி இவ்வளோ அறிவாக இருக்க, இவ்வளோ விஷயம் உனக்கு தெரியுது அப்படின்னா, அவனோட ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே ரொம்ப எப்படி சொல்ல, அவங்கள பிசிறே தட்டாது. இது வழி நடத்துகிறதா இருக்கட்டும், பாடம் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க ஒரு வாட்டி நடத்துகிறாங்க அப்படின்னா அது அப்படியே சங்க இலக்கியத்திலேருந்து தொல்காப்பியத்திலேருந்து எல்லாமே அப்படியே மைண்டில் போய் பதிஞ்சிரும். அதில் குறிப்பாக சொல்லணும்னா ரவி சார் சிற்றிலக்கியம்,
அப்புறம் காப்பியம் இந்த மாதிரி நடத்துவாங்க. எப்படி அவர்கிட்ட போய் அதை கொடுக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அப்படியே படம் வரைஞ்சி போடுறதா இருக்கட்டும், ஆடிலாம் அவர் பாடம் நடத்துவார். ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும் அவர் பாடம் நடத்தையில். ரெண்டாவது ஜனார்த்தனன் சார் அவர் மெனக்கிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். இப்போ தொலைக்காட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நீங்களே படிச்சுக்கலாம், அது ஈஸி தானே, உங்களுக்கு டிவியை பற்றி தெரியாதா அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் கொடுக்குற வகுப்பை தொலைக்காட்சி நட்டு போல்டு எங்கே கண்டுபிடிச்சாங்களோ அது முடிகிற வரைக்கும், இப்போ இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அவர் சொல்லி தருவார். ரெண்டாவது நம்ம அந்தோணி சார் அவங்க எப்போவுமே கிளாஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா பசங்களும் சரி பிள்ளைங்களும் சரி எப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பொறுமையாக சொல்லி தருவாங்க. திரும்ப திரும்ப அவங்க நமக்கு எப்போவுமே சொல்லி தருவாங்க. அதுமாரி எங்கள் மாமா சொன்ன மாதிரி இந்த காலேஜில் இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப இப்போ வரைக்கும் எனக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து வந்துட்டுருக்காங்க. எங்கள் ஹெச்ஓடி சொல்லவே வேண்டாம். எங்கள் ஹெச்ஓடி இதயராஜா சார் அவருக்கு என் தந்தை போல் எப்போவுமே அது மனசுலேருந்து அப்படியே சொல்லுவாங்க. மகளேன்னு கூப்பிட்டு நல்லா பேசி எதுக்குனாலும் பெர்மிஷன் கொடுக்கறது, நம்மகிட்ட ஒரு திறமை இருக்குன்னா அதை வெளிக்கொண்டு வரதுக்கு நிறைய உதவி செய்கிறது, இந்த மாதிரிலாம் எங்கள் சார் பண்ணுவாங்க. இப்போ அதாவது இவங்க எல்லாருமே எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, வழிகாட்டியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு வெளியில் நிறைய குருக்கள் இருக்காங்க. அதில் முதல்ல எங்கள் மாமாவை நான் சொல்லுவேன் எப்போவுமே. ஏன்னா அவங்க இல்லைன்னா இப்போ இங்கே நான் இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய வழி நடத்தியிருக்காங்க. அவங்க சொந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை எப்படி ஒரு தகப்பன் பார்த்துக்கிடுவானோ அந்த மாதிரி நீ அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ரெண்டாவது எங்கள் மாமாவோட சார் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்போ எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க. அதில் முதல்ல சொல்லணும்னா ராமசாமி சார். அவர் எனக்கு இப்போவும் சரி, அதாவது தன்னோட ஸ்டூடெண்டோட மருமகா, மகேஷோட மருமகா அப்படின்றது இல்லாமல் கவிதை எழுதுறதெல்லாம் திருத்தி தந்திருக்காங்க. நல்லா இருந்தால் லைக் போடுற ஆள் ராமசாமி சாராக தான் இருப்பாங்க. அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது பாரதி நிவேதன் சார். அவரெல்லாம் முன்னாடியே இனி பார்க்கவா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் கடைசியில் எங்கள் மாமா கூப்பிட்டே போகல. ஆனால் இந்த இடத்துல அவர் இல்லை. ஆனால் நான் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவரும் எனக்கு நிறைய வழி நடத்தியிருக்காரு. ரெண்டாவது நாகநாதன் சார். அவரும் எங்கள் மாமாவோட ஆசிரியர் தான். அவர் எதனால் எனக்கு பிடிக்குன்னா அவர் கேரக்டரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் நல்ல நிறைய ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி வழி நடத்தணும், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறது, அந்த நேர்மையாக இருக்கக்கூடிய குணம் எனக்கு பிடிக்கும். என்னோட கவிதையெல்லாம் எடுத்து அவங்க மாணவர்கள்கிட்ட அவர் காமிச்சிருக்காரு. பாருங்கள், இந்த மாதிரி என் ஸ்டூடெண்டோட மருமக இப்படி கவிதை எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்களும் உங்களை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த சாருக்கும் இந்த இடத்துல நன்றி. இன்னொன்று எனக்கு கவிதை உலகத்தில் எனக்கு பர்டிகுலராக பேராசிரியர் அப்படின்னு யாருன்னு நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னா கவிஞர் இசையை தான் நான் எடுத்துக்கிடுவேன். ஏன்னா அவரோட எல்லா புக்குமே நான் படிச்சிட்டேன். ஏன்னா கவிதையில் போல செய்தல்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுட்டு இருந்திருக்கேன், எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் அவர் ஒரு குரு மாதிரி எனக்கு கவிதை உலகத்தில் எனக்கு நின்றுட்டுருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் தான் என்னோட வழிகாட்டி, என்னோட ஆசிரியர் பெருமக்கள். எல்லாருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.